அன்பு குழந்தையே, இன்று இந்த மீனாட்சி அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். அவசரப்பட்டு தள்ளிவிடாதே. உன் அம்மா நான் இன்று உனக்காக சொல்கின்ற இந்த வாக்கினை கேட்க ஒரு 5 நிமிடம் ஒதுக்கினால் போதும். என் அன்பு குழந்தையே, சில நாட்களுக்கு முன்பு உன்னை விட்டு பிரிந்த ஒரு ஆத்மாவானது உன்னோடு தனிமையில் பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. என் குழந்தையே, நீ அந்த ஆத்மாவிடம் பேசுவதற்கு நான் ஒரே ஒரு வாய்ப்பினை உனக்கு தருகின்றேன். அந்த ஆத்மாவிடம் பேசுவதற்கு இதுவே உனக்கு கடைசி வாய்ப்பாக இருக்கும். அதனால் என் குழந்தையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக் கொள். அந்த ஆத்மாவானது உன்னோடு என்ன பேச வேண்டும் என்று நினைக்கிறது. அவர்கள் உன்னிடம் எதை வெளிப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், எதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்பதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அவர்கள் எப்படி இந்த மீனாட்சி அம்மாவின் அருகில் வந்தார்கள்? என் செல்ல குழந்தையே, சமீபத்தில் உன் குடும்பத்தில் இறந்து போன ஒருவருடைய ஆத்மாவானது சில நாட்களாக உன் இல்லத்தையே சுற்றி வந்து கொண்டிருந்தது. இந்த மீனாட்சி அம்மா இதை கண்ட பிறகு நீங்கள் எதற்காக இங்கே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் தானே இருக்க வேண்டும். என் குழந்தையின் இல்லத்தில் உங்களுக்கு என்ன வேலை என்று கேட்டேன். அந்த ஆத்மாவானது என்னிடம் சொன்ன விஷயத்தை நான் இப்போது உன்னிடம் சொல்கின்றேன். என் பிள்ளை, நீ சற்று கவனமாக கேள். நான் என்னுடைய இடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் இங்கேயே இழுத்துக்கொண்டு வருகிறது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பேச வேண்டும். என் மனதில் உள்ள சில விஷயங்களை அவர்களிடம் தெரிவித்து விட்டால் நான் மன நிறைவோடு இங்கிருந்து என்னுடைய இடத்திற்கே நான் சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு நான் சென்று விட்டேன். அதற்கான சரியான தருணம் இப்பொழுதுதான் வந்திருக்கின்றது. இப்போதும் நான் இதை சொல்லாமல் விட்டுவிட்டால் இனி என்னால் காலம் முழுவதும் அவர்களிடம் இதை சொல்ல முடியாது. இந்த உலகை ஆளும் மீனாட்சி தாயே, நீங்கள் தான் எனக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். எப்படியாவது என் இல்லத்தில் உள்ளவர்களிடம் பேச வேண்டும் என்று. என் அன்பு குழந்தையே, அந்த ஆத்மாவின் மனதில் இப்படி எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் தன் குடும்பத்திடம் பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அதற்கு அனுமதி கொடுப்பதுதான் சரியாக இருக்கும். அதனால் அந்த ஆத்மாவிற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்து உன்னோடு பேசுவதற்கான சூழ்நிலைகளை நான் இப்போது ஏற்படுத்தி விட்டேன். என் அன்பு குழந்தையே, அந்த ஆத்மாவானது உன்னிடம் என்ன பேச நினைக்கிறார்கள் என்பதை நான் என் மூலமாக உன்னிடம் பேச சொல்கின்றேன். இந்த மீனாட்சி அம்மாவிடம் அவர்கள் பேச நினைத்த விஷயங்களை பேச முடியும். என் செல்ல குழந்தையே, ஒரு ஆத்மாவின் குரலை நேரடியாக அத்தனை சுலபமாக உன்னால் கேட்டுவிட முடியாது. இந்த மீனாட்சி அம்மா அதற்காகத்தான் இன்று உனக்கு இந்த உதவியை செய்ய உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இனி அந்த ஆத்மா என்னிடம் சொன்ன செய்தியை சொல்கின்றேன், கேள். உங்கள் எல்லோரையும் நான் இனி பார்க்க முடியாது என்பதை நான் இப்பொழுது உணர்ந்து விட்டேன். நான் வாழ்ந்த வாழ்க்கை மிகவும் மன நிறைவாக இருந்தது. என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் வந்ததே கிடையாது. நான் உயிரோடு இருக்கும் பொழுது என்னுடைய இந்த வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் காலம் இவ்வளவு சீக்கிரம் முடிந்துவிடும் என்று எனக்கு தெரியாது. முன்கூட்டியே எனக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் உள்ள அத்தனை விஷயங்களையும் உங்களிடம் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலதான் நானும் நீண்ட காலம் வாழப்போகிறேன் என்று நினைத்தேன். எனக்கும் இந்த வாழ்க்கையை, இந்த உலகத்தை விட்டு செல்ல விருப்பம் கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல நாம் ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான் விருப்பப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாமே கனவாகிவிட்டது. நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன். என்னுடைய கடமைகளை
நான் செய்வதற்கு முன்பாகவே என்னுடைய இந்த வாழ்க்கை முடிந்துவிட்டது. நான் இன்றே என் குடும்பத்தில் உள்ள உங்களிடம் பேசுவதற்கு வந்த காரணம், சில விஷயங்களை உங்களிடம் சொல்லாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டேன். இப்படி நடக்கும் என்று தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பினை எனக்கு தந்ததற்கு நான் அந்த மீனாட்சி அம்மாவை மனதார வணங்குகின்றேன். இந்த சமயத்தில் எனக்கு கிடைத்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் என் மனதில் உள்ள விஷயங்கள் அனைத்தையும் நான் இப்போது சொல்லிவிடுகின்றேன். சற்று பொறுமையாக நான் சொல்லும் வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்டால் போதும். என்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுகின்றேன். நான் வாழ்ந்த காலத்தில் இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்த சந்தோஷமும் நிம்மதியும் இன்னமும் என் மனதில் நிலையாக நிற்கிறது. ஒரு நாளும் எனக்கு இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பு வந்ததே கிடையாது. என்னை சுற்றி இருக்கின்ற அனைவரும் என் மீது முழுமையான உண்மையான அன்பினை செலுத்தினார்கள். யாருமே என்னை அவதூறாக பேசியது கிடையாது. எல்லோருக்கும் நான் நல்ல உறவாகத்தான் இருந்தேன். என் மனதில் நினைத்த விஷயங்கள் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் அதையெல்லாம் இனி நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் என்னால் முடிந்தவரை முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அது முழுமையாக நடப்பதற்கு முன்பாகவே இது போன்று என் வாழ்க்கையில் நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், உங்கள் மனதிற்கு ஏதேனும் வேதனையை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்போதும் உங்கள் மீது உண்மையான அன்பை வைத்திருந்தேன். ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றும் பேசியது கிடையாது. மனதில் தோன்றியதை பட்டென்று பேசிவிடுவேன். அதனால் தானே என்னவோ என்னுடைய குணங்கள் இங்கே சிலருக்கு பிடித்ததில்லை. என்னோடு வாழ்ந்த உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் யார், நான் எப்படிப்பட்டவன் என்று. நான் இந்த உலகில் இல்லாத காலகட்டத்தில் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். எனக்கு உண்மையாகவே இந்த உலகத்தை விட்டு சென்ற போது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் இங்கும் ஓடி என்னுடைய உயிரை மீண்டும் மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் எவ்வளவோ முயற்சிகளை செய்து பார்த்தேன். ஆனால் அப்போதுதான் நான் உணர்ந்தேன், நான் உயிரற்ற உடலாக இங்கே இருக்கின்றேன் என்றும் உணர்ந்தேன். இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் என்றும் மீண்டும் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ முடியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் இனி உங்களோடு வாழ முடியாது என்றாலும் இந்த உடல் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு மிகவும் சந்தோஷமும் நிம்மதியும். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்பாக பழகி எனக்கு எல்லாம் செய்த என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நான் சொல்வது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நடந்து முடிந்ததை இனி யாராலும் மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது முடியவே முடியாது. இந்த வாழ்க்கை நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து மற்றவர்கள் உங்களை வியந்து பார்க்கும் அளவிற்கு நீங்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும். உங்கள் எல்லோரையும் நான் என்னுடைய உலகத்தில் இருந்தே பார்த்து பெருமைப்பட வேண்டும். எப்போதுமே என்னுடைய மனதில் உள்ள எண்ணங்கள் உங்களை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய சந்தோஷம்தான் என்னுடைய நிம்மதி. ஆனால் இனியாவது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அதில் இருந்து மீண்டு வர முயற்சி செய்து வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்து மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். இந்த வாய்ப்பு கொடுத்த மீனாட்சி அம்மாவிற்கு நான் நன்றி சொல்லிவிட்டு இங்கிருந்து உடனே கிளம்புகின்றேன். வாழ்க்கையில் எல்லாமே கடந்து செல்லக்கூடிய விஷயங்கள், இதுவும் கடந்து போகும் என்று நினைத்து அடுத்து என்ன சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளோடு இருந்துவிட்டால் இந்த மீனாட்சி அம்மாவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு
அதனால் இதை தவறவிட வேண்டாம். நான் சொல்கின்றேன், நம் அம்மா அன்போடு உங்கள் அனைவரையும் பார்த்து கொண்டு உங்களை நல்லபடியாக வழிநடத்தி செல்வார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஆத்மா சென்று விட்டது. என் அன்பு குழந்தையே, நான் சொல்கின்ற செய்தி என்னவென்றால், எல்லாவற்றையும் அந்த ஆத்மா என்னிடம் சொல்லிவிட்டது. அவர்கள் மனதில் உள்ள வேதனைகள் என்னவென்று தெரியுமா? உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தனியாக தவித்துவிட்டு சென்று விட்டேன் என்பது மட்டும்தான். அதனால் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதை சரியாக செய்து அந்த ஆத்மாவின் மனது சாந்தி அடைய செய்ய வேண்டும். இது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த ஆத்மாவின் விருப்பம். நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தால் அந்த ஆத்மாவும் மன நிம்மதியோடு இருக்கும் என்று சொல்லிவிட்டு, நான் இருக்கின்ற இடத்தில் நன்றாகத்தான் இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு இங்கிருந்து சென்று விட்டது. உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்லதொரு நட்பினையும் நல்லதொரு குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும்படி நான் உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன். இனிமேல் நீ செய்யக்கூடிய தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும், உன்னுடைய வேலையில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே ஒரு நல்லதொரு சூழ்நிலைகள் அமைய போகிறது. என் அன்பு குழந்தையே, இந்த மீனாட்சி அம்மன் உன்னுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். இந்த வாழ்க்கையில் நீ எதற்காக வேதனைப்பட்டாயோ, எதற்காக வருத்தப்பட்டாயோ, அதற்கான தீர்வினை நான் உனக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பேன். உனக்கான எல்லா நன்மைகளையும் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த மீனாட்சி, என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நிம்மதியாக நீ வாழ வேண்டும். ஓம் மீனாட்சி தாயே போற்று என்று சொல். உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்.